மீனாட்சி சுந்தரம் புத்தம் புதிய நெடுந்தொடர் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். பூசாரி ஐயா, பூஜையை ஆரம்பிங்க. மாரியே போற்றி, அம்மனே போற்றி, அம்பிகை போற்றி, மாரியே போற்றி, அம்மனே போற்றி, அம்பிகை போற்றி, அம்மனே போற்றி, அம்பிகை போற்றி. ஆத்தா மாரியாத்தா, இந்த மண்ணை வளம் கொளிக்க செய்யும் தாயே. எங்களுக்கு குறையாத தண்ணீரும் கொதிக்காத வெயிலும் மாசுபடாத காத்துன்னு வாரி வழங்குற ஆத்தா. உனக்கு வருஷம் தவறாம 9 நாள் சாட்டுக்கட்டி விழா எடுக்கிறோம். அதோட முதல் நாள்ல நம்ம கொக்குரணி குளத்துல ஊற போட்ட முக்கொம்பை எடுத்துட்டு போய் கோயில் வாசல்ல நட்டு கொடியேத்தி திருவிழாவை ஆரம்பிக்க போறோம். ஒரு குறையும் இல்லாம சண்டை சச்சரவுன்னு வராம நீதான் தாயி இந்த திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும். ஐயா, இப்ப குளத்துக்குள்ள போய் முக்கம்பை எடுத்துட்டு வரலாம். சரிங்க பூசாரி. சாமி, முக்கம்பொன்னா என்ன? தவிடுகார தம்பியா, உங்களுக்கு முக்கம்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. முக்கம்புன்னா திருவிழாவுக்கு 48 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஒரு மண்டலத்துக்கு முன்னாடி நம்ம ஊரோட 4 ஊர் எல்லைக்குள்ள இருக்கிற ஒருத்தருக்கு ஆரியாத்தாவே கனவுல வருவா. அப்போ மலங்காட்டுக்குள்ள ஒரு மரத்தை காமிச்சு நான் இங்கதான் இருக்கேன்னு அவளே காட்டி கொடுப்பா. தாரத்தப்பட்ட முழங்க காட்டுக்குள்ள போய் அந்த மரத்தை வெட்டி எடுத்தாந்து அத குளத்து தண்ணிக்குள்ள போட்டு அத குளுமைப்படுத்தி வைப்போம். இப்ப நாம வந்திருக்கிற மாதிரி திருவிழா அன்னைக்கு இங்க வந்து அந்த மரத்தை எடுத்துட்டு போய் அம்மன் கோயில் வாசல்ல கொடிக்கம்பம் போல நட்டு வைக்கணும். திருவிழா முடிகிற வரைக்கும் அம்மனுக்கு என்ன அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் செய்யறோமோ அதே மாதிரி கோயில் வாசல்ல இருக்கிற அந்த மரத்துக்கும் செய்யணும். அந்த மரம் தான் முக்கொம்பு மரம்னு சொல்லுவோம். திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த முக்கொம்ப கோயில் வாசல்லையே அக்கிடிக்கு இரையாக்கி அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு போய் கங்கையில கரைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம். மனுஷங்க மட்டும் இல்ல, மரம் செடி கொடின்னு இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் நான் முக்தி கொடுப்பேன்னு அந்த அம்மன் உணர்த்துவா. நாமளும் இயற்கையோட ஒன்றி வாழணும், இயற்கையை அழிய விடக்கூடாது. இந்த இயற்கையோட நானும் இருக்கேன்னு அந்த அம்மாவே மக்களுக்கு உணர்த்துறதுக்காக இந்த வழிபாட்டை செய்யணும்னு ஆத்தா வந்து அவளே சொன்னதா வாக்கு. அம்மனே போற்றி,